ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல். இந்த வீடியோவில் ஹாரி பாட்டர் கதையிலிருந்து 3வது பகுதியை கேட்கலாம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள் போகலாம். ரான் என்று கூறி ஹாரி ஆசுவாச பெருமூச்சு விட்டான். ஜன்னல் அருகே ஊர்ந்து சென்று அதில் பொருத்தப்பட்டிருந்த கம்பிகளின் வழியாக பேசுவதற்கு ஏதுவாக ஹாரி அந்த ஜன்னலின் கதவை மேலே தூக்கிவிட்டான். ரான், உனக்கு எப்படி? அட, இது என்ன? தான் எதை பார்த்து கொண்டிருந்தோம் என்பது ஹாரியின் புத்திக்கு உரைத்ததும் அவன் வாயை பிளந்தான். நீல வண்ணத்தில் இருந்த ஒரு பழைய காரின் பின் இருக்கையின் ஜன்னல் வழியாக ரான் தன் தலையை வெளியே நீட்டிக் கொண்டிருந்தான். அந்த கார் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது. அதன் முன்னிருக்கையில் இருந்து ராணின் மூத்த இரட்டை சகோதரர்களான ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தங்கள் பற்கள் முழுவதையும் காட்டி சிரித்து கொண்டிருந்தனர். ஹாரி, நன்றாக இருக்கிறாயா? இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ரான் கேட்டான். நீ ஏன் என் கடிதங்களுக்கு பதில் போடவில்லை? என்னுடன் வந்து தங்குமாறு நான் உனக்கு 12 முறை கடிதம் எழுதியிருப்பேன். பிறகு நீ மக்கள்களுக்கு தெரியும் விதத்தில் மந்திர வித்தையை பயன்படுத்தியதற்காக உனக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக என் அப்பா தெரிவித்தார். அப்படி செய்தது நான் அல்ல. ஆமாம், உன் அப்பாவுக்கு இது எப்படி தெரியும்? அவர் மந்திரஜால அமைச்சகத்தில் வேலை பார்க்கிறார் என்று ரான் கூறினான். பள்ளிக்கு வெளியே நாம் மந்திர வித்தையை பயன்படுத்தக்கூடாது என்பது உனக்கு தெரியும் தானே? அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த காரின் மீது தன் கண்களை ஒட்டியபடி ஹாரி, நீ இப்படி கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றான். ஓ, இதுவா? இது கணக்கில் வராது. நாங்கள் இந்த காரை வெறுமனை இரவல் வாங்கியிருக்கின்றோம். இது எங்கள் அப்பாவுடையது. நாங்கள் இதை மந்திர சக்தியால் உருவாக்கவில்லை. ஆனால் உடன் தங்கியிருக்கும் மக்கள்களின் கண்களுக்கு முன்னால் மந்திர வித்தையை பயன்படுத்துவது என்பது... நான் அதை செய்யவில்லை என்று ஏற்கனவே கூறினேன் இல்லையா? ஆனால் அதை பற்றி விலாவரியாக எடுத்துரைக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ரான், இங்கு டர்ஸ்லி தம்பதியினர் என்னை அடைத்து வைத்துள்ளனர் என்றும் நான் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பி வர என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் ஹாக்வர்ட்ஸில் உள்ளவர்களை உன்னால் கூற முடியுமா? என்னால் மந்திர வித்தையை பயன்படுத்த முடியாது என்பது உனக்கு தெரியும். அப்படி செய்தால் நான் 3 நாட்களுக்கு 2வது முறையாக மந்திர வித்தையை பயன்படுத்திவிட்டேன் என்று மந்திரஜால அமைச்சகம் என் மீது பாய்ந்துவிடும். அதனால்... ஹாரி, முதலில் உளறி கொண்டிருப்பதை நிறுத்து என்று ரான் கூறினான். நாங்கள் இங்கு வந்ததே உன்னை எங்களுடன் கூட்டிச் செல்வதற்காகத்தான். ஆனால் என்னை வெளிக்கொண்டு வர நீயும் மந்திர வித்தையை பயன்படுத்தக்கூடாதே. அதற்கு தேவையில்லை என்று கூறிய ரான் தன் தலையை முன்னிருக்கையை நோக்கி திருப்பி பெரிதாக புன்னகைத்தான். நான் யாருடன் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய் போல தோன்றுகின்றது. ஃப்ரெட் வீஸ்லி ஹாரியை நோக்கி ஒரு கயிற்றின் முனையை எறிந்தவாறு, இதை உன் ஜன்னல் கம்பிகளை சுற்றி கட்டு என்றான். டர்ஸ்லி குடும்பத்தினர் விழுந்துவிட்டால் நான் காலி என்று கூறிவிட்டு ஹாரி அக்கயிற்றின் ஒரு முனையை ஒரு கம்பியின் மீது இறுக்கி கட்டியதும் ஃப்ரெட் தன் காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தத் துவங்கினான். ஹாரி, கவலைப்படாதே என்று ஃப்ரெட்டு கூறினான். பின்னால் தள்ளி நின்று கொள். ஹாரி பின்னால் நகர்ந்து சென்று ஹெட்விக்கின் அருகே நின்று கொண்டான். நடந்து கொண்டிருந்த விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்திருந்தது போல ஹெட்விக் அசைவின்றியும் அமைதியாகவும் நின்று கொண்டிருந்தது. கார் என்ஜினின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க சத்தமும் கூடியது. திடீரென்று ஏதோ நொறுங்கியது போன்ற ஒரு சத்தத்துடன் ஜன்னலில் அடிக்கப்பட்டிருந்த கம்பிகள் ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து பீத்து கொண்டு வந்தன. ஃப்ரெட் தன் காரை நேரே மேலே ஊட்டினான். ஹாரி வேகமாக ஜன்னல் அருகே ஓடி வந்து பார்த்தான். ஜன்னலின் கம்பி சட்டம் தரையிலிருந்து ஒரு சில அடிகளுக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்தது. மூச்சு வாங்கியபடியே ரான் அதை காருக்குள் இழுத்து கொண்டிருந்தான். ஹாரி பதற்றத்துடன் காது கொடுத்து கேட்டான். டர்ஸ்லி தம்பதியினரின் படுக்கையறையிலிருந்து எந்த சத்தமும் எழவில்லை. அந்த கம்பிச்சட்டம் காரின் பின்னிருக்கையை பாதுகாப்பாக அடைந்தவுடன் ஃப்ரெட்டு காரை பின்னால் நகர்த்தி அதை ஹாரியின் ஜன்னலுக்கு எவ்வளவோ அருகாமையில் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அருகே கொண்டு வந்தான். காரில் ஏறு என்று ரான் கூறினான். ஆனால் என்னுடைய ஹாக்வர்ட் சாமான்கள், என் மந்திரக்கோள், என் மந்திர துடப்பும், அவை எங்கே இருக்கின்றன? மாடிப்படிக்கு கீழே இருக்கும் சிற்றறையில் அவை பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் என்னால் இந்த அறையை விட்டு போக முடியாது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று காரின் முன்னிருக்கையில் இருந்து சார்ஜ் கூறினான். ஹாரி, நீ கொஞ்சம் விலகிக்கொள். ஃப்ரெட்டும் சார்ஜும் கவனமாக காரின் ஜன்னல் வழியாக வெளியேறி ஹாரியின் அறைக்குள் வந்தனர். சார்ஜ் ஒரு சாதாரண கொண்டை ஊசியை கையில் எடுத்து அதை வைத்து ஹாரியின் அறைக்கதவில் இருந்த பூட்டை திறக்க முயன்றான். அவர்களிடம் இருந்த இது போன்ற திறமைகளை தன்னால் மெச்சாமல் இருக்க முடியாது என்று ஹாரி நினைத்து கொண்டான். மக்கள்களின் சில தந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பது வெட்டி வேலை என்று பல மந்திரவாதிகள் கருதுகின்றனர் என்று ஃப்ரெட்டு கூறினான். ஆனால் அவற்றை கற்று வைத்திருப்பது இக்கட்டான நேரங்களில் உதவும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவற்றுக்கு வேகம் போதாது என்றாலும் கூட. கிளிக் என்று ஒரு சிறு சத்தம் கேட்டது. உடனே கதவு திறந்து கொண்டது. நாங்கள் போய் உன் ட்ரங்க் பெட்டியை எடுத்து வருகின்றோம். நீ அதற்குள் உன் அறையிலிருந்து உனக்கு தேவைப்படும் பொருட்களை எடுத்து ரானிடம் கொடு
என்று ஜார்ஜ் கிசுகிசுதான். அந்த இரட்டையர் ஹாரியின் அறையை விட்டு வெளியேறி இருட்டாக இருந்த பகுதிக்குள் நுழைந்த போது மாடிப்படியின் கீழ்ப்படிகட்டில் பார்த்து இறங்குங்கள், அது கிரீச் என்று சத்தம் போடும் என்று ஹாரி கிசுகிசுப்பாக கூறினான். ஹாரி தன் அறைக்குள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடி தனக்கு தேவைப்பட்ட பொருட்களை எடுத்து ரானிடம் ஒவ்வொன்றாக கொடுத்தான். பின் தனது கனமான ட்ரங்க் பெட்டியை கஷ்டப்பட்டு தூக்கி வந்து கொண்டிருந்த ஃப்ரெட்டுக்கும் சார்ஜுக்கும் அவன் கை கொடுத்து உதவினன். பெரியப்பா வெர்னன் இருமிய சத்தம் ஹாரிக்கு கேட்டது. ஒரு வழியாக அவர்கள் மாடிப்படியை ஏறி கடந்தனர். பின் அப்பெட்டியை ஹாரியின் அறைக்குள் தூக்கிச் சென்று ஜன்னலின் மீது அதை வைத்தனர். காரில் இருந்த ராணுடன் சேர்ந்து அப்பெட்டியை காருக்குள் இழுப்பதற்காக ஃப்ரெட்டு மீண்டும் காருக்குள் நுழைந்தான். சார்ஜும் ஹாரியும் அதை அந்த அறைக்குள் இருந்து அங்குலம் அங்குலமாக வெளியே தள்ளினர். அப்பெட்டி ஜன்னல் வழியாக மெதுவாக வெளியே சென்று கொண்டிருந்தது. பெரியப்பா வெர்னன் மீண்டும் ஒரு முறை இருமினார். காருக்குள் இருந்த அப்பெட்டியை இழுத்து கொண்டிருந்த ஃப்ரெட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கள் என்று கூறினான். ஒரே ஒரு முறை பலமாக தள்ளுங்கள். ஹாரியும் சார்ஜும் அப்பெட்டியை தங்கள் தோள்களை கொண்டு பலமாக தள்ளினர். அது வழுக்கி கொண்டு சென்று காரின் பின் இருக்கையில் விழுந்தது. சரி, நாம் கிளம்பலாம் என்று ஜார்ஜ் கிசுகிசுத்தான். ஹாரி ஜன்னலின் மீது ஏறி கொண்டிருக்கும் போது அவனுக்கு பின்னால் இருந்து பயங்கரமான கீரிச்சொலி ஒன்று எழுந்தது. அதைத் தொடர்ந்து பெரியப்பா வெர்னனின் இடிமுழக்க குரல் கேட்டது. அந்த பாலாய் போன ஆந்தை என்று வெர்னன் டர்ஸ்லி கத்தினார். ஐயோ, நான் ஹெட்விக்கை மறந்தே போய்விட்டேன் என்று ஹாரி முணுமுணுத்தான். மாடிப்படிக்கு கீழே இருந்த மின்விளக்கு போடப்படும் சத்தம் கேட்ட அதே கணத்தில் ஹாரி தனது அறையின் குறுக்காக பாய்ந்தான். ஹெட்விக்கின் கூண்டை தாவி எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே விரைந்து சென்று அதை ரானிடம் கொடுத்தான். ஜன்னலின் மீது ஏற அவன் போராடி கொண்டிருந்த போது பெரியப்பா வெர்னன் அவனது அறைக்கதவில் மோதினார். பூட்டப்படாதிருந்த அக்கதவு டமால் என்று திறந்தது. ஒரு கணம் பெரியப்பா வெர்னன் நிலைப்படியில் ஆணி அடித்தாற் போல நின்று கொண்டிருந்தார். பின் உடனடியாக சுதாரித்து கொண்டு எருது போல முக்காரமிட்டு கொண்டே ஹாரியை நோக்கி பாய்ந்து சென்று அவனது கணுக்காலை பிடித்து கொண்டார். ஹாரியின் கைகளை பிடித்து கொண்ட ராணும் ஃப்ரெட்டும் சார்ஜும் அவனை தங்களால் முடிந்த அளவுக்கு பலமாக தங்கள் பக்கம் இழுக்கத் துவங்கினர். பெட்டுனியா என்று வெர்னன் கர்ஜித்தார். அவன் தப்பித்து கொண்டிருக்கின்றான், அவன் தப்பித்து கொண்டிருக்கின்றான். வீஸ்லி சகோதரர்கள் முழு பலத்துடன் படுவேகமாக ஒரு இழுப்பு இழுத்தனர். ஹாரியின் கால் வெர்னனின் பிடியிலிருந்து நழுவியது. ஹாரி காருக்குள் வந்து காரின் கதவை சாத்தியவுடன் ஃப்ரெட்டு முடிந்த அளவு பலமாக ஆக்சிலேட்டரை அழுத்து என்று ரான் கத்தினான். கார் நிலாவை நோக்கி பறந்தது. ஹாரியால் நம்பவே முடியவில்லை. அவன் இப்போது ஒரு சுதந்திர பறவை. காரின் கண்ணாடி ஜன்னலை அவன் கீழே இறக்கினான். இரவு காற்று அவனது தலைமுடியை பலமாக தாக்கியது. அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். பிரைவேட் தெருவில் இருந்த வீடுகளின் மொட்டை மாடிகள் சிறிதாகி கொண்டிருந்தன. பெரியப்பா வெர்னன், பெரியம்மா பெட்டுனியா, டட்லி ஆகிய மூவரும் திறந்தவாய் மூடாமல் ஹாரியின் அறையின் ஜன்னல் அருகே வெளியே தொங்கிக் கொண்டிருந்தனர். மீண்டும் அடுத்த கோடை விடுமுறையின் போது பார்க்கலாம் என்று ஹாரி கத்தினான். வீஸ்லி சகோதரர்கள் வயிறு குலுங்க சிரித்தனர். ஹாரி பின்னிருக்கையில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு வாயெல்லாம் பல்லாக சிரித்தான். அவன் ராணிடம், ஹெட்விக்கை திறந்துவிடு, அது நம் காருக்கு பின்னால் பறந்து வரட்டும், அது தன் இறக்கையை விரித்து மாமங்கம் இருக்கும் என்று கூறினான். சார்ஜ் தன்னிடமிருந்த கொண்டை ஊசியை ராணிடம் கொடுத்தான். ஒரு சில கணங்களுக்கு பிறகு ஹெட்விக் ஆனந்தமாக ஜன்னல் வழியாக பறந்து சென்று காரின் அருகே மிதந்து வந்தது. ஹாரி, அப்புறம் கதை எப்படி போகிறது என்று ரான் பொறுமையிலிருந்து கேட்டான். என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? டாஃபியை பற்றியும் அது தனக்கு கொடுத்த எச்சரிக்கையை பற்றியும் கடைசியாக கேக் கலைபரத்தை பற்றியும் ஹாரி அவர்களிடம் விலாவரியாக எடுத்துரைத்தான். அவன் சொல்லி முடித்து வெகு நேரமாகியும் அங்கு ஓர் அதிர்ச்சி கலந்த மௌனம் நிலவியது. கடைசியில் ஃப்ரெட் எங்கோ உதைக்கிறது என்றான். ஆமாம், ஏதோ இடறுகிறது என்று சார்ஜும் ஒத்துக்கொண்டான். இந்த சதித்திட்டத்தை யார் தீட்டியது என்பதை டாஃபி கூற மறுத்துவிட்டது, அப்படித்தானே? டாஃபியால் கூற முடிந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று ஹாரி கூறினான். நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல, அது வாய் தவறி எதையாவது சொல்ல வந்த போதெல்லாம் அது தன் தலையை சுவரின் மீது முட்டிக்கொண்டது. ஃப்ரெட்டும் சார்ஜும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அது என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஹாரி கேட்டான். சரி, நான் அதை இப்படி பார்க்கிறேன். வீட்டில் வேலை செய்யும் எல்ஃபுகளுக்கு சொந்தமாக ஒரு சில மந்திர சக்திகள் உண்டு. ஆனால் அவை பொதுவாக அவற்றை தங்களுடைய எஜமானர்களின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதில்லை. நீ ஹாக்வர்ட்ஸுக்கு மீண்டும் வருவதை தடுக்கும் நோக்கத்துடன் தான் டாஃபி அனுப்பப்பட்டதாக நான் கருதுகின்றேன். யாரோ இதை விளையாட்டாக கருதியிருக்கிறார்கள். ஆமாம், நம் பள்ளியில் உன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ளவர்கள் யாராவது உன் நினைவுக்கு வருகிறார்களா? ஆமாம் என்று ஹாரியும் ரானும் ஒரு சேர குரல் கொடுத்தனர். டிராக்கோ மால்ஃபாய் என்று ஹாரி கூறினான். அவன் என்னை வெறுக்கின்றான்.
ஜார்ஜ் அவர்களை நோக்கி திரும்பி, ட்ரோக்கோ மால்ஃபாயா என்று கேட்டான். லூசியஸ் மால்ஃபாயின் பையனா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான பெயர் இல்லையே என்று ஹாரி கூறினான். ஏன் கேட்கிறாய்? என் அப்பா அவரை பற்றி பேசி நான் கேட்டிருக்கின்றேன் என்று ஜார்ஜ் கூறினான். பெயர் சொல்லப்படக்கூடாதவனுக்கு பெரும் ஆதரவாளராக இருந்தவர் அவர். ஃப்ரெட் தன் கழுத்தை வளைத்து திருப்பி ஹாரியை பார்த்து, பெயர் சொல்லப்படக்கூடாதவன் மாயமாக மறைந்துவிட்டதும் லூசியஸ் மால்ஃபாய் தான் அதில் தீவிரமாக ஈடுபடவில்லை என்று கூறி நம் பக்கம் திரும்பி வந்துவிட்டார். அவரது கூற்று முழுக்க முழுக்க அபத்தமானது. பெயர் சொல்லப்படக்கூடாதவன் தன்னை சுற்றி அமைத்திருந்த நெருக்கமான ஆதரவாளர்களின் குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார் என்று என் அப்பா கருதுகின்றார் என்று கூறினான். மால்ஃபாய் குடும்பத்தை பற்றிய இப்படிப்பட்ட வதந்திகளை ஹாரி முன்பே கேள்விப்பட்டிருந்ததால் இது அவனை அவ்வளவாக ஆச்சரியப்படுத்தவில்லை. மால்ஃபாய் தன் நடவடிக்கைகள் மூலம் டட்லி ஓர் அன்பான அறிவார்ந்த அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற ஒருவன் என்பது போல தோன்றச் செய்துவிட்டான். மால்ஃபாய் குடும்பத்தினரிடம் வீட்டு வேலை செய்யும் எல்ஃப் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று ஹாரி கூறினான். யார் அதற்கு உரிமையாளர்களோ அவர்கள் கண்டிப்பாக மந்திரவாதிகளின் குடும்பம் ஒன்றை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதோடு அவர்கள் பெரும் பணக்காரர்களாகவும் இருக்க வேண்டும். வீட்டு துணிமணிகளை இஸ்திரி போட்டு தருவதற்கு வீட்டோடு ஒரு எல்ஃப் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று என் அம்மா எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஜார்ஜ் கூறினான். ஆனால் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் பரணில் பதுங்கி இருக்கும் ஒரு உருப்படாத வயதான கோரைப்பல் ராட்சச பேயும் எங்கள் தோட்டமெங்கும் வியாபித்திருக்கும் தோட்டப்பேய்களும் தான். பெரிய கோட்டை கொந்தளங்களுடன் வரும் மாளிகை வீடுகளில்தான் எல்ஃபுகள் இருக்கும். எங்கள் வீட்டில் உன்னால் அதை பார்க்க முடியாது. ஹாரி அமைதியாக இருந்தான். மால்ஃபாயிடம் எப்போதும் எல்லாவற்றிலும் சிறந்தவையே இருந்தன. அவனது குடும்பத்தாரிடம் மந்திர உலக தங்கத்திற்கு பஞ்சமே இருக்கவில்லை. ஒரு பெரிய மாட மாளிகையில் பெருமிதத்துடன் மால்ஃபாய் நடந்து திரிந்து கொண்டிருந்ததை ஹாரியால் தன் மனக்கண்ணில் எளிதாக பார்க்க முடிந்தது. தன்னை ஹாக்வர்ட்ஸுக்கு வரவிடாமல் தடுக்க தன் வீட்டு எல்ஃபை அனுப்ப துணியும் செயல் கச்சிதமாக மால்ஃபாய் செய்ய துணியும் ஒரு செயல் போலவே தோன்றியது. டாஃபி கூறியதை உண்மை என்று தான் நம்பியது மடத்தனம்தானோ என்று ஹாரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் உன்னை கூட்டிச் செல்ல நாங்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியே என்று ரான் கூறினான். என்னுடைய கடிதம் ஒன்றுக்கு கூட நீ பதில் அனுப்பாமல் இருந்தது உண்மையிலேயே எனக்கு பெரும் கவலை அளிக்க துவங்கியது. நான் முதலில் அது எரோலின் தவறு என்றுதான் நினைத்தேன். எரோல்? எங்களுடைய ஆந்தை. அது படுகிளமாகிவிட்டது. கடிதத்தை பட்டுவாடா செய்யும் போது அது மயங்கி விழுவது ஏற்கனவே நடந்திருக்கின்றது. அதனால் நான் ஹெர்ம்ஸை கடன் வாங்க முயன்றேன். யாரை? பெர்சி மாணவாணி தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் என் அம்மாவும் அப்பாவும் அவனுக்காக வாங்கி கொடுத்த ஆந்தை அது என்று முன்னிருக்கையில் இருந்த ஃப்ரெட் கூறினான். ஆனால் பெர்சி அதை எனக்கு தர மறுத்துவிட்டான் என்று ரான் கூறினான். தனக்கு அது தேவை என்று கூறிவிட்டான். பெர்சி இக்கோடை விடுமுறை முழுவதும் கொஞ்சம் வினோதமாக நடந்து கொண்டு வருகின்றான் என்று ஜார்ஜ் சிறுசிறுப்புடன் கூறினான். அவன் ஏராளமான கடிதங்களையும் அனுப்பி கொண்டிருக்கின்றான். தன் அறைக்குள் புகுந்து கதவை பூட்டி கொண்டு நிறைய நேரத்தையும் செலவழித்து வருகின்றான். ஒரு பேட்சுக்கு எவ்வளவு முறைதான் ஒருவனால் பாலிஷ் போட முடியும்? ஃப்ரெட், நீ மேற்கு நோக்கி அதிகமாக போகின்றாய் என்று ஜார்ஜ் டேஷ்போர்டில் இருந்த திசை காட்டியை சுட்டி காட்டியபடியே கூறினான். ஆமாம், உங்கள் அப்பாவிற்கு நீங்கள் இந்த காரை எடுத்து வந்திருப்பது தெரியுமா என்று ஹாரி அவர்கள் என்ன பதில் கூறவிருந்தார்கள் என்பதை ஊகித்தவாறே கேட்டான். இல்லை, அவருக்கு தெரியாது என்று ரான் கூறினான். அவருக்கு இன்றிரவு வேலை இருக்கின்றது. வண்டியை நிறுத்தி வைக்கும் அறைக்குள் இதை நாம் அம்மாவிற்கு தெரியாமல் கொண்டு போய் நிறுத்திவிட்டால் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆமாம், மந்திரஜால அமைச்சகத்தின் உன் அப்பா என்ன வேலை பார்க்கிறாய் என்று ஹாரி கேட்டான். இருப்பதிலேயே சுவாரஸ்யமற்ற ஓர் அலுவலகத்தில் அவர் வேலை பார்க்கிறார் என்று ரான் கூறினான். மக்குள் கலைப்பொருட்களின் துஷ்பிரயோக அலுவலகம்தான் அது. எந்த அலுவலகம் என்று கூறினாய்? மந்திர சக்தியேற்றப்பட்ட மக்குள் பொருட்கள் தவறுதலாக மக்குள்களின் கடைகளையோ அல்லது வீடுகளையோ சென்றடையாமல் பார்த்து கொள்ளும் அலுவலகம் அது. கடந்த வருடம் ஒரு வயதான மந்திரவாதினி இறந்து போன போது அவரது தேநீர் கோப்பைகள் கலைப்பொருட்களை விற்பனை செய்த ஒரு கடைக்கு போய்விட்டன. அவற்றை வாங்கிய ஒரு மக்குள் பெண்மணி அவற்றை தன் வீட்டிற்கு கொண்டு சென்று தன் விருந்தினருக்கு அவற்றில் தேநீர் ஊற்றி கொடுக்க முயற்சித்தார். உடனே அங்கு பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. அதனால் எங்கள் அப்பா தன் அலுவலகத்தில் பல வாரங்களாக இது குறித்து தன் மண்டையை உடைக்க வேண்டியதாயிற்று. பிறகு என்ன நடந்தது? அந்த தேநீர் கோப்பைகள் தாறுமாறாக அங்கும் இங்கும் ஆடி குதிக்க துவங்கின. அவற்றில் படு சூடாக இருந்த தேநீர் அந்த அறையெங்கும் கொட்டியது. சர்க்கரை கட்டிகளை எடுக்க பயன்படுத்தும் சிறிய இடுக்கி ஒருவரின் மூக்கை இறுக பற்றி கொண்டதால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க நேர்ந்தது. அப்போது எங்கள் அப்பா பைத்தியம் பிடித்தவர் போல நடந்து கொண்டார்.
அவரது அலுவலகத்தில் அவரும் ஒரு பழைய மந்திரவாதியான பெர்கின்ஸ் என்பவரும் மட்டும்தான் இருக்கின்றனர். அதனால் விஷயங்களை மூடி மறைக்க மக்கள் மீது ஞாபக மறதி மந்திரத்தை பயன்படுத்துவது போன்ற செயல்களில் அவர்கள் இருவரும் தான் ஈடுபட்டாக வேண்டும். அப்படியானால் உங்கள் அப்பா இந்த கார்? ஃப்ரெட்டு சிரித்தான். ஆமாம், மக்குள்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் மீதும் எங்கள் அப்பா அதிக ஆர்வம் கொண்டவர். எங்கள் வீட்டில் உள்ள கார் நிறுத்தும் இடம் முழுவதும் மக்குள்கள் பயன்படுத்தும் பொருட்களால் நிரம்பியுள்ளது. அவர் அப்பொருட்களை அக்குவேறு ஆணிவேராக கழற்றி அவற்றில் மந்திரத்தை ஏற்றி பின்னர் முன்பிருந்த மாதிரியே அவற்றை பொருத்தி விடுவார். அவர் எங்கள் வீட்டை சோதனையிட்டால் அவர் தன்னையே கைது செல்ல நேரிடும். இது அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்க செய்துவிடுகின்றது. ஜார்ஜ் காரின் முன் கண்ணாடி வழியாக கீழே எட்டி பார்த்து, அதுதான் முக்கிய சாலை என்று கூறினான். 10 நிமிடங்களில் நாம் அங்கிருக்கலாம். வானமும் வெளுத்து கொண்டிருக்கின்றது. கிழக்கில் லேசான இளஞ்சிவப்பு நிற வெளிச்சம் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. ஃப்ரெட்டு காரை படிப்படியாக கீழே கொண்டு வந்து கொண்டிருந்தான். வயல்களும் மரங்களும் அடங்கிய நிலப்பகுதியை ஹாரியால் பார்க்க முடிந்தது. நாம் இப்போது எங்களுடைய கிராமத்திற்கு சற்று வெளியே இருக்கின்றோம் என்று ஜார்ஜ் கூறினான். இதன் பெயர் ஆக்டரே செயின்ட் கேட்ச்போல். அந்த பறக்கும் கார் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. பிரகாசமான சிவப்பு சூரியனின் விளிம்பு மரங்களின் ஊடாக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. தரையை தொடுகிறோம் என்று ஃப்ரெட்டு கத்திய அதே தருணத்தில் ஒரு லேசான மோதலுடன் அவர்கள் தரையிறங்கினர். ஒரு சிறிய முற்றத்தில் சிதிலமடைந்த நிலையில் இருந்த ஒரு கார் நிறுத்தும் இடத்தருகே அவர்கள் இறங்கினார்கள். ஹாரி முதன்முறையாக ரேனின் வீட்டை பார்த்தான். அது ஒரு காலத்தில் மிகப்பெரிய பன்றிக்கூடமாக இருந்திருக்கும் என்பது போல தோன்றியது. ஆனால் அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூடுதலாக கட்டப்பட்ட அறைகளால் அதன் உயரம் அதிகரித்து பல மாடிகள் உயரம் கொண்ட ஒரு கட்டிடமாக அது மாறி இருந்தது. மாயாஜாலம்தான் அதை கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஹாரி நினைத்தான். சிவப்பு நிறத்தில் இருந்த அதன் கூரையின் மேல் 4-5 புகைப்போக்கின் வெளியே நீட்டி கொண்டிருந்தன. தரையில் நடப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் த ஃபரோ என்று எழுதப்பட்டிருந்தது. முன்வாசல் கதவையொட்டி வில்லிங்டன் காலணிகள் குவியலாக கிடந்தன. துருப்பிடித்த கொப்பரை ஒன்றும் அதன் அருகே கிடந்தது. நன்றாக தின்று கொளுத்திருந்த பழுப்பு நிற கோழிகள் அந்த முற்றத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. இங்கு பெரிதாக ஒன்றும் கிடையாது என்று ரேன் கூறினான். பிரைவேட் தெருவை நினைத்து கொண்ட ஹாரி, இது அற்புதமாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக கூறினான். அவர்கள் அனைவரும் காரில் இருந்து இறங்கினர். நாம் இப்போது சத்தமில்லாமல் மாடிக்கு செல்ல வேண்டும் என்று ஃப்ரெட்டு கூறினான். பின்னர் அம்மா நம்மை காலை உணவிற்காக கூப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். ரேன், நீ அப்போது மாடிப்படிகளில் தாவி குதித்து வந்து, அம்மா, நேற்றிரவு நம் வீட்டிற்கு யார் வந்தார்கள் என்று பாரேன் என்று கத்த வேண்டும். அம்மாவும் ஹாரியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைவாள். நம் காரை எடுத்துக்கொண்டு பறந்தோம் என்பது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி என்று ரேன் கூறினான். ஹாரி, வா, நான் என்னுடைய... ரேனின் முகம் பச்சை நிறத்திற்கு மாறியது. அவனது கண்கள் அவர்களது வீட்டின் மீது நிலைக்குத்தி நின்றன. மற்ற மூவரும் அத்திசை நோக்கி திரும்பினர். வீஸ்லி சகோதரர்களின் அம்மாவான மோலி அந்த முற்றத்தின் மறுமுனையிலிருந்து பீடு நடை போட்டு வந்து கொண்டிருந்தார். மேய்ந்து கொண்டிருந்த கோழிகள் திசைக்கொன்றாக ஓடின. அன்பான முகத்தையும் குள்ளமான குண்டான உருவத்தையும் கொண்டிருந்த ஒரு பெண்மணியால் எப்படி கோரை பற்களுடன் கூடிய ஒரு புலியைப் போல காட்சியளிக்க முடியும் என்பது ஆச்சரியமாக இருந்தது. ஓ என்று ஃப்ரெட்டு நடுங்கினான். ஐயோ என்று ஜார்ஜ் அலறினான். மோலி அவர்கள் முன் வந்து நின்றார். தன் இடுப்பில் 2 கைகளையும் தூக்கி வைத்து கொண்டு குற்ற உணர்வு பொங்கி வழிந்து கொண்டிருந்த அந்த முகங்களை ஒவ்வொன்றாக தன் பார்வையால் அளந்தார். அவர் அணிந்திருந்த ஆடையின் பாக்கெட்டில் ஒரு மந்திரக்கோள் தன் தலையை நீட்டி கொண்டிருந்தது. அப்புறம் இன்று அவர் கர்ஜித்தார். மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தியதாகத்தான் நம்பிய ஒரு குரலில் ஜார்ஜ், அம்மா, காலை வணக்கம் என்று கூறினான். கனத்த அமைதியுடன் இருந்த ஒரு குரலில், மோலி, நான் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டிருப்பேன் என்று உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா என்று கேட்டார். அம்மா, மன்னித்து விடுங்கள், ஆனால் நாங்கள் இவனை... மோலியின் பையன்கள் 3 பேரும் அவரை விட உயரமாக வளர்ந்திருந்தனர். ஆனால் குமுறி வெடித்து கொண்டிருந்த அவரது கோபத்திற்கு முன்னால் அவர்கள் தலை குனிந்து நின்றனர். படுக்கைகள் காலியாக இருக்கின்றன. எந்த துண்டு சீட்டும் இல்லை. காரை காணவில்லை. அது எங்காவது மோதி இருக்கலாம். கவலையில் என் மனம் துடித்து கொண்டிருந்தது. உங்களுக்கு அம்மாவின் மேல் ஒரு துளியாவது அக்கறை இருக்கின்றதா? நான் உயிரோடு இருக்கும் வரை இது இனியொரு முறை நடக்கக்கூடாது. அப்பா வரட்டும். பில்லோ, சார்லியோ அல்லது ஃபெர்சியோ ஒருபோதும் எங்களுக்கு இது போன்ற தொல்லையை கொடுத்ததில்லை. கச்சிதமான ஃபெர்சி என்று ஃப்ரெட்டு முணுமுணுத்தான். ஃப்ரெட்டின் நெஞ்சில் தன் கைகளை வைத்து, உனக்கு வாய்தான் கிழிகிறது. நீ அவனிடமிருந்து கொஞ்சமாவது கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று மோலி காட்டு கூச்சல் போட்டார். நீ செத்து போயிருக்கக்கூடும். யார் கண்ணிலாவது பட்டிருக்கக்கூடும். அல்லது உன் அப்பாவுடைய வேலைக்கு உலை வைத்திருக்கக்கூடும்.
அவரது வசைமொழி தொடர்ந்து பல மணி நேரம் நீடித்து கொண்டிருந்தது போல தோன்றியது. மோலி அவர்களை திட்டி தீர்த்ததும் அவருக்கு தொண்டை கட்டி கொண்டது. பின்னர் அவர் ஹாரியை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். ஹாரி உடனடியாக பின்வாங்கினான். ஹாரி, உன்னை பார்த்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று அவர் கூறினார். உள்ள வா, சாப்பிடலாம். அவர் திரும்பி வீட்டை நோக்கி நடக்கத் துவங்கினார். ஹாரி ரானை நடுக்கத்துடன் ஓரக்கண்ணால் பார்த்தான். ரான் அவனை ஊக்குவிக்கும் விதமாக தலையை அசைத்ததும் ஹாரி ராணின் தாயாரை பின்தொடர்ந்து சென்றான். சமையலறை சிறியதாகவும் குறுகலாகவும் இருந்தது. அறையின் நடுவே நன்றாக தேய்ந்து போயிருந்த ஒரு சாப்பாட்டு மேசையும் ஒரு சில நாற்காலிகளும் இருந்தன. ஒரு நாற்காலியின் முனையோரமாக ஹாரி உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் அதற்கு முன்பு ஒருபோதும் ஒரு மந்திரவாதியின் வீட்டிற்கு சென்றதில்லை. அவனுக்கு எதிரே இருந்த ஒரு சுவரில் கடிகாரத்தில் ஒரே ஒரு முள்தான் இருந்தது. அதில் எண்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை. அதன் ஓரங்களில் தேநீர் தயாரிப்பிற்கான நேரம், கோழிகளுக்கு உணவளிப்பதற்கான நேரம் மற்றும் நீ தாமதமாக வந்திருக்கிறாய் என்று போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. மாடச்சுவரில் 3 வரிசைகளில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் உங்கள் சீசை வசியப்படுத்துங்கள், பேக்கிங்கில் மாயாஜாலம் மற்றும் 1 நிமிட விருந்துகள், இது ஒரு மாயாஜாலம் போன்ற புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. பாத்திரங்கள் கழுவும் தொட்டிக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பழைய காலத்து வானொலி ஒன்று. அடுத்து வரவிருப்பது மாயாஜால நேரம். அதில் உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல மந்திரவாதினி பாடலரசி செலஸ்டினா வார்பேக் என்று அறிவித்தது ஹாரியின் காதுகளில் விழுந்தது. மோலி தனக்குத்தானே பேசிக்கொண்டே காலை உணவை தாறுமாறாக தயாரித்து கொண்டிருந்தார். சாசேஜ்களை இருப்பு சட்டியின் தூக்கி எறிந்து கொண்டே தன் மகன்களை நோக்கி ஒரு கடுமையான பார்வையை வீசிக்கொண்டிருந்தார். அவ்வப்போது, உங்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்றோ, இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நம்பியதில்லை என்றோ புலம்பிக் கொண்டிருந்தார். ஹாரிக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவனை பார்த்து, தம்பி, நான் உன்னை ஒரு குற்றமும் சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறினார். அப்படியே ஹாரியின் தட்டில் 7-8 சாசேஜுகளை போட்டார். நானும் ரானின் அப்பாவும் உன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். வருகிற வெள்ளிக்கிழமைக்குள் நீ ரானின் கடிதங்களுக்கு பதில் போடாவிட்டால் நாங்களே வந்து உன்னை கூட்டிக் கொண்டு வரலாம் என்று நேற்று இரவு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது ஹாரியின் தட்டில் 3 வறுத்த முட்டைகளை போட்டவாறே மேலும் தொடர்ந்து, ஆனால் சட்டத்திற்கு புறம்பான ஒரு காரை நாட்டின் பாதி தூரம் ஓட்டிக்கொண்டு சென்றதை பற்றி என்ன சொல்ல? யாராவது உங்களை பார்த்திருந்தால் என்னவாயிருக்கும்? அவர் சர்வ சாதாரணமாக தன் மந்திரக்கோலை எடுத்து பாத்திரம் கழுவும் இடத்தை நோக்கி சொடுக்கினார். அங்கிருந்த பாத்திரங்கள் தம்மைத்தாமே கழுவிக்கொள்ள துவங்கின. அவை ஒன்றையொன்று லேசாக எடுத்துக்கொண்ட ஒளி பின்னணி இசை போல ஒலித்து கொண்டிருந்தது. அம்மா, நேற்று மேகமூட்டமாக இருந்தது என்று ஃப்ரெட்டு கூறினான். சாப்பிடும்போது நீ வாயை மூடிக்கொண்டிரு என்று மோலி வெடுக்கென்று கூறினார். அம்மா, அவர்கள் ஹாரியை பட்டினி போட்டுள்ளனர் என்று ஜார்ஜ் கூறினார். மோலி ஹாரிக்கு ஒரு முழு ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மீது வெண்ணெயை தடவிக்கொண்டு, நீயும் வாயை மூடு என்று ஜார்ஜை பார்த்து கூறினார். ஆனால் அது அவர் முன்பு கூறிய அளவுக்கு காட்டமாக இருக்கவில்லை. அக்கணத்தில் நீண்ட இரவு அங்கி ஒன்று அணிந்திருந்த செந்தலையுடன் கூடிய ஒரு சிறிய உருவம் சமையலறையில் தோன்றியதால் அவர்களது கவனம் சற்று சிதறியது. அந்த உருவம் வீல் என்று கத்திவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. ஒரு அடங்கிய குரலில் ரான் ஜின்னி என்று ஹாரியிடம் கூறினார். என் தங்கை, கோடை விடுமுறை முழுவதும் அவள் எப்போதும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாள். ஹாரி, உன் கையெழுத்து வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பற்கள் தெரிய சிரித்தபடி ஃப்ரெட்டு கூறினான். ஆனால் அவனது கண்கள் அவனது அம்மாவின் கண்களை சந்தித்ததும் அவன் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சாப்பாட்டில் கவனம் செலுத்தினான். அந்த 4 தட்டுகளும் காலியாகும் வரை அங்கு யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் தட்டுகள் காலியாவதற்கு சொற்ப நேரமே பிடித்தது. ஃப்ரெட்டு கொட்டாவி விட்டபடி, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறினான். அவன் ஒரு வழியாக தன் கத்தியையும் முட்கரண்டியையும் கீழே வைத்துவிட்டு, நான் தூங்க போகலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். நீ தூங்கக்கூடாது என்று மோலி கண்டிப்பாக கூறினார். இரவு முழுவதும் கண் விழித்தது உன் தவறு. தோட்டத்தில் மறுபடியும் தோட்ட பேய்களின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. நீ அவற்றை ஒழிக்கும் வேளையில் இறங்கு. அம்மா, ஆனால் மோலி ராணியும் சார்ஜையும் பார்த்து, ஏய், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெட்டோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பின் அவர் ஹாரியின் பக்கம் திரும்பி, தம்பி, நீ போய் படுத்து தூங்கு. அந்த பாலாய் போன பறக்கும் காரில் உன்னை கூட்டி வர வேண்டும் என்று நீ அவர்களை கேட்கவில்லை என்றார். சுத்தமாக தூக்கம் வராத நிலையில் இருந்த ஹாரி வேக வேகமாக, நானும் ரானுக்கு உதவுகிறேன். நான் ஒருபோதும் தோட்ட பேய்களை விரட்டியதில்லை என்று கூறினான். நீயாக முன்வந்து உதவ முனைவதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அது ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யமான வேலை இல்லை என்று மோலி கூறினார். இது குறித்து லாக்ஹார்ட் என்ன கூறுகிறார் என்று இப்போது நாம் பார்க்கலாம். பின் அவர் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களில் இருந்து ஒரு கனமான புத்தகத்தை எடுத்தார்.
ஜார்ஜ் முனகினான். தோட்டப்பேய்களை எப்படி விரட்டியடிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவன் கூறினான். மோலி தன் கையில் எந்த புத்தகத்தை வைத்திருந்தார் என்று ஹாரி எட்டி பார்த்தான். வீடுகளில் இருக்கும் தொல்லை தரும் பூச்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான கில்ட்ராய் லாக்ஹார்ட்டின் கையேடு என்று பொன்னெழுத்துகளில் அதில் பொறிக்கப்பட்டு இருந்தது. பிரகாசமான நீல நிற கண்களுடன் சுருளான தங்க நிற தலைமுடியுடனும் மிக அழகாக தோற்றமளித்த ஒரு மந்திரவாதி அதன் அட்டையில் இடம்பெற்றிருந்தார். மந்திர உலகில் வழக்கமாக நடைபெறுவது போல அதில் இருந்த படமும் இயங்கிக் கொண்டிருந்தது. அது கில்ட்ராய் லாக்ஹார்ட்டாக இருக்க வேண்டும் என்று ஹாரி ஊகித்தான். அவர்கள் அனைவரையும் பார்த்து விசமத்தனமாக கண் சிமிட்டிக் கொண்டிருந்தார். மோலி அவரை பார்த்து பிரகாசமாக புன்னகைத்தார். ஓ, அவர் அற்புதமானவர் என்று மோலி கூறினார். வீட்டு பூச்சிகள் பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இது ஒரு அருமையான புத்தகம். அம்மாவுக்கு அவர் மீது ஒரு கண் உண்டு என்று ஃப்ரெட்டு கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுத்தான். மோலி தன் கண்ணம் சிவக்க, முட்டாள்தனமாக பேசாதே என்று கூறினார். சரி, உங்களுக்கு லாக்ஹார்ட்டை விட அதிகமாக தெரியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வெளியே போய் வேலையை விரைவாக செய்து முடியுங்கள். நான் வெளியே வந்து சோதிக்கும் போது என் கண்ணில் ஒரு தோட்டப்பேய் தென்பட்டால் கூட நீங்கள் தொலைந்தீர்கள். என்ன புரிகிறதா? சோம்பல் முறித்தவாறும் கொட்டாவி விட்டவாறும் வீஸ்லி கும்பல் ஹாரி பின்தொடர வெளியே சென்றது. அத்தோட்டம் மிக பெரியதாக இருந்தது. ஹாரியின் கண்ணோட்டத்தில் ஒரு தோட்டம் எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அது பெரியதாக இருந்தது. டர்ஸ்லி தம்பதியினர் இத்தோட்டத்தை விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அதில் ஏகப்பட்ட களைகள் இருந்தன. புற்கள் வெட்டப்படாமல் இருந்தன. வேலி சுவரோரமாக பெரிய முடிச்சுகளுடன் கூடிய மரங்கள் இருந்தன. ஹாரி அதுவரை ஒருபோதும் பார்த்திராத பல தாவரங்கள் அங்கு நிரம்பி வழிந்தன. தவளைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த பெரிய பச்சை நிற குளம் ஒன்றும் அங்கு இருந்தது. அவர்கள் அந்த புல்தரையை கடந்து சென்று கொண்டிருந்த போது ஹாரி ராணிடம், மக்குள்களின் தோட்டத்தில் கூட தோட்டப்பேய்கள் உண்டு என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். மக்குள்கள் தோட்டப்பேய்கள் என்று கருதுபவற்றை நான் பார்த்திருக்கிறேன் என்று பதிலளித்தான். ஒரு புதற்செடி அருகே கீழே குனிந்தான். மீன் பிடிப்பதற்கான தூண்டில்களை கையில் பிடித்தபடி இருக்கும் குள்ளமான குண்டான கிறிஸ்துமஸ் தாத்தாக்களைப் போல. திடீரென்று அங்கு பலமாக எதுவோ ஆட்டப்பட்ட சத்தம் கேட்டது. அந்த புதற்செடி குலுங்கி ஆடியது. ரான் நிமிர்ந்து பார்த்தான். இதுதான் தோட்டப்பேய் என்று அவன் சுரத்தின்றி கூறினான். என்னை விட்டுவிடு என்று அந்த தோட்டப்பேய் கீச்சிட்டது. அது கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் தாத்தாவை போல இருக்கவில்லை என்பது நிஜம். அது சிறியதாக வலுவழுப்பாக இருந்தது. அதன் தலை அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு போல உருண்டையாகவும் வழுக்கையாகவும் இருந்தது. அது தன்னுடைய உறுதியான சிறிய கால்களை கொண்டு ரானை எட்டி உதைக்க முயன்ற போது ரான் அதன் கணுக்கால்களை பிடித்து அதை தலைகீழாக தொங்கவிட்டான். ஹாரி, நீ செய்ய வேண்டியது இதுதான் என்று அவன் கூறினான். அவன் அந்த தோட்டப்பேயை தன் தலைக்கு மேலாக தூக்கி பிடித்து வேகமாக வட்டமாக சுழற்றினான். ஹாரியின் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பார்த்தாரான். இது இவற்றை காயப்படுத்தாது. நீ சுழற்றும் வேகத்தில் அவற்றிற்கு தலைச்சுற்றல் ஏற்படும் என்பதால் மீண்டும் தமது பதுங்கு குழிகளுக்கு திரும்பி வர அவற்றுக்கு வழி தெரியாமல் போய்விடும் என்று தெரிவித்தான். அந்த தோட்டப்பேயின் கணுக்காலை பற்றியிருந்த தன் பிடியை அவன் திடீரென்று விடுவிட்டான். அது வானத்தில் 20 அடிகள் பறந்து வேலிக்கு வெளியே இருந்த மைதானத்தில் போய் விழுந்தது. அற்ப தூரம் என்று ஃப்ரெட்டு கூறினான். என்னால் தொலை தூரத்தில் இருக்கும் அந்த குச்சி வரை எறிய முடியும். அத்தோட்டப்பேய்கள் மீது இரக்கம் கொள்ள தேவையில்லை என்பதை ஹாரி விரைவில் கண்டு கொண்டான். புதரோரம் தான் முதலாக கண்டுபிடித்த ஒரு தோட்டப்பேயை தூக்கி எறிய அவன் முடிவு செய்தான். ஆனால் அவனது பலவீனத்தை கண்டு கொண்ட அந்த தோட்டப்பேய் தனது கூர்மையான பற்களால் ஹாரியின் கைகளை நன்றாக பதம் பார்த்து விட்டது. அதை உதறுவதற்குள் ஹாரிக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. பின் அதை அவன் துளற்றி எறிந்தான். வாவ் ஹாரி, அது 50 அடி தூரம் இருக்கும். வெகு விரைவில் அந்த வானம் பறந்து கொண்டிருந்த தோட்டப்பேய்களால் நிறைந்தது. ஜார்ஜ் 5-6 தோட்டப்பேய்களை ஒன்றாக பிடித்து எறிந்தவாறே, ஹாரி பார்த்தாயா, அவை ஒன்றும் அவ்வளவு புக்தி கூர்மை கொண்டவை அல்ல என்று கூறினான். நாம் அவற்றை ஒழித்து கட்ட புறப்பட்டு விட்டோம் என்பது தெரிந்தவுடனேயே அவை கூட்டமாக வெளியே வந்து வேடிக்கை பார்க்கும். எப்படி நம்மிடம் இருந்து தப்பிப்பது என்பதை இந்நேரத்திற்குள் அவை கற்றுக்கொண்டிருக்கும் என்று நீ நினைக்கிறாய் இல்லையா? விரைவில் அவை ஒரு கூட்டமாக தம்முடைய தோள்களை தொங்க போட்டுக்கொண்டு ஒரு நீண்ட வரிசையில் வெளியே செல்ல துவங்கின. அவை வேலியின் மறுபுறம் இருந்த மைதானத்தை சென்றடைந்ததை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது ரான் அவை விரைவில் மீண்டும் வீடு திரும்பி வந்துவிடும் என்று கூறினான். அவற்றிற்கு இந்த இடம் மிகவும் பிடிக்கும். அப்பா அவற்றிடம் கடுமையாக நடந்து கொள்வதில்லை. அவையும் குடும்ப உறுப்பினர்கள் என்று அவர் நினைக்கிறார். அக்கணத்தில் முன்வாசல் கதவு பலமாக தட்டப்பட்டது. அவர் வந்துவிட்டார் என்று ஜார்ஜ் கத்தினான். அப்பா வீட்டுக்கு வந்துவிட்டார். அவர்கள் தோட்டத்தின் ஊடாக ஓடி வீட்டிற்குள் சென்றனர். ஆர்தர் வீஸ்லி சமையலறை நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். அவர் தனது மூக்கு கண்ணாடியை கலற்றி விட்டிருந்தார். அவரது கண்கள் மூடி இருந்தன. ஒல்லியாக இருந்த அவரது தலை வழுக்கையாக இருந்தது.
கொஞ்ச நஞ்சம் இருந்த முடியும் அவரது குழந்தைகளின் முடியைப் போல சிவப்பு நிறத்தில் இருந்தது. பச்சை நிறத்தில் இருந்த நீண்ட அங்கி ஒன்றை அவர் அணிந்திருந்தார். அது பயணத்தால் கசங்கியும் அழுக்காகவும் இருந்தது. எப்படிப்பட்ட ஓர் இரவு என்று அவர் முணுமுணுத்தார். அவரது கைகள் தேநீர் கோப்பையை துளாவிக் கொண்டிருந்த போது அவர்கள் அனைவரும் அவற்றை சுற்றி உட்கார்ந்தார்கள். 9 திடீர் சோதனைகள். 9. நான் அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்த போது அந்த கிளம் முண்டுங்கஸ் ஃப்ளெச்சர் என் மீது மந்திரம் ஒன்றை ஏவிவிட்டது. ஆர்த்தர் தனது தேநீர் கோப்பையில் இருந்து ஒரு பெரிய மடக்கு தேநீரை குடித்துவிட்டு பெரும் மூச்செறிந்தார். ஏதாவது கிடைத்ததா என்று ஃப்ரெட் ஆவலுடன் கேட்டான். எனக்கு கிடைத்ததெல்லாம் சுருங்கிக் கொண்டிருந்த ஒரு சில திறவுகோள்களும் கடிக்கும் ஒரு கெண்டியும் மட்டும்தான் என்று அவர் கொட்டாவி விட்டார். ஒரு சில பயங்கரமான விஷயங்களும் அங்கிருந்தன. ஆனால் அவை என் அலுவலகத்தை சார்ந்தவை அல்ல. மிக மிக வினோதமான முயலினம் ஒன்றை பற்றிய விசாரணைக்காக மோட்லக் அழைத்துச் செல்லப்பட்டார். நல்லவேளை அவ்விஷயம் பரிசோதனை நிலையில் இருக்கும் மந்திர தந்திரங்களுக்கான குழுவின் பொறுப்பில் உள்ளது. ஆமாம், சுருங்கும் திறவுகோள்களை எதற்காக ஒருவர் தயாரிக்க வேண்டும் என்று ஜார்ஜ் கேட்டான். மக்குள்களை கவர்வதற்காக என்று கூறி அவர் மீண்டும் பெருமூச்செறிந்தார். சுருங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு திறவுகோலை அவர்களிடம் விற்றுவிட்டால் அது கடைசியில் மிகவும் சுருங்கி போய் காணாமல் போய்விடும். அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு அத்திறவுகோல் கிடைக்காது. பிரச்சனை என்னவென்றால் இதில் யார் மீதும் குற்றம் சாட்ட முடியாது. ஏனெனில் சுருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு திறவுகோல் தன்னிடம் இருக்கிறது என்று எந்த ஒரு மக்குள்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார். தனது திறவுகோல் தொடர்ந்து தொலைந்து போய் கொண்டிருப்பதற்காகத்தான் அவர் கூறிக்கொண்டிருப்பார். கடவுள் அவர்களை காப்பாற்றுவாராக. மாயாஜாலங்கள் அவர்கள் கண் முன்னே நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தால் கூட அவர்கள் அதை உதாசீனப்படுத்த எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் நம்மவர்கள் மந்திர வித்தை எவ்வளவு தூரம் எடுத்துச் செல்வார்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். கார்களை இதற்கு உதாரணமாக கூறலாமா? மூலி அங்கு தோன்றினார். அடுப்பில் வாட்டும் கம்பி ஒன்று அவரது கையில் இருந்தது. அதை அவர் ஒரு வாள் போல நீட்டி பிடித்திருந்தார். ஆர்த்தரின் கண்கள் தடார் என்று விரிய திறந்து கொண்டன. அவர் குற்ற மனப்பான்மையுடன் தன் மனைவியை பார்த்தார். மூலி, நீ ஏன் திடீரென்று கார்களை பற்றி பேசுகிறாய்? சுட்டெரிக்கும் கண்களுடன் மூலி, ஆர்த்தர், நான் ஒரு குறிப்பிட்ட காரை பற்றி பேசுகிறேன் என்று கூறினார். ஒரு மந்திரவாதி ஒரு துருப்பிடித்த காரை வாங்கி அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்பதற்காக அதை அக்குவேறு ஆணிவேராக கலற்றி பார்க்க போவதாக தன் மனைவியிடம் கூறுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அதை தன் மந்திர சக்தி மூலம் பறக்க வைப்பதுதான் அவரது நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆர்த்தர் வீஸ்லி திருத்திருவென்று முழித்தார். அன்பே, அவர் அப்படி செய்திருந்தால் அதில் சட்டமீறல்கள் எதுவும் இருந்திருக்காது என்று நீ நம்பலாம். ஆனால் உண்மையை அவர் தன் மனைவியிடம் கூறியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த காரால் பறக்க முடியும் என்றாலும் பறப்பதற்கு அவர் அதை உபயோகிக்காமல் இருக்கும் வரை. ஆர்த்தர், நீங்கள் அந்த சட்ட விதியை எழுதிய போது அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை இருக்குமாறு பார்த்து கொண்டீர்கள் என்று மூலி கத்தினார். மக்குள்களின் குப்பையை கொண்டு வந்து உங்களுடைய கார் நிறுத்தும் இடத்தில் வைத்து நோண்டி கொண்டிருக்கலாம் என்பதற்காக நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு தகவல். நீங்கள் பறக்க உபயோகிக்க திட்டமிடாமல் இருந்த அந்த காரில்தான் இன்று காலை ஹாரி இங்கு வந்து இறங்கினான். ஹாரியா? எந்த ஹாரி என்று ஆர்த்தர் கேட்டார். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு ஹாரியை பார்த்ததும் அவர் துள்ளினார். அடக்கடவுளே, இது ஹாரி பாட்டரா? உன்னை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ரான் உன்னை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றான். நேற்றிரவு உங்களுடைய பையன்கள் அந்த காரில் பறந்து சென்று ஹாரியை அதில் கூட்டி வந்துள்ளனர் என்று மோலி இறைந்தார். அதை பற்றி இப்போது என்ன சொல்லப் போகிறீர்கள்? உண்மையிலேயே அப்படி செய்தீர்களா என்று ஆர்த்தர் தன் மகன்களிடம் ஆர்வமாக கேட்டார். அது சரியாக பறந்ததா? நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் அவர் தடுமாறினார். மோலியின் கண்கள் அனலை கக்கி கொண்டிருந்ததை கவனித்த அவர், பசங்களா, அது தவறு, பெரும் தவறு என்று இழுத்தார். மோலி காட்டு தவளை போல கத்தத் துவங்கியதை கண்ட ரான் ஹாரியிடம், இனி இது அவர்கள் பாடு, நாம் இதிலிருந்து கலன்று கொள்ளலாம் என்று முணுமுணுத்தான். வா, நான் உனக்கு என் படுக்கை அறையை காட்டுகின்றேன். அவர்கள் சமையலறையை விட்டு வெளியேறி ஒரு குறுகிய தாழ்வாரத்தின் வழியாக சென்று தாறுமாறாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மாடிப்படியில் ஏறினர். அது அந்த வீட்டின் ஊடாக வளைந்து நெளிந்து சென்றது. 3வது மாடியில் ஒரு அறைக்கதவு திறந்திருந்தது. அது வேகமாக மூடிக்கொள்வதற்குள் தன்னை வெறித்து கொண்டிருந்த ஒரு ஜோடி பழுப்பு நிற கண்கள் ஹாரியை கண்டன. அது ஜின்னி என்று ரான் கூறினான். அவள் இவ்வளவு வெட்கப்பட்டு நான் இதுவரை பார்த்ததில்லை. பொதுவாக அவள் தன் அறைக்கதவை மூடுவதில்லை. அவர்கள் மேலும் 2 மாடிகள் ஏறி வண்ணப்பூச்சி உரிந்து கொண்டிருந்த ஒரு கதவை அடைந்தனர். அதில் ரொனால்டின் அறை என்று எழுதப்பட்டிருந்த ஒரு பலகை மாட்டப்பட்டிருந்தது. ஹாரி அந்த அறைக்குள் நுழைந்தான். சரிவாக வடிவமைக்கப்பட்டிருந்த கூரைச்சுவர் அவனது தலையை தொட்டு கொண்டிருந்தது. ஹாரி ஒரு உலைக்குள் நுழைந்தது போல சூடாக உணர்ந்தான். படுக்கை விரிப்புகள், சுவர்கள், கூரைச்சுவர் ஆகியவை உட்பட அந்த அறையில் இருந்த அனைத்துமே பளிச்சென்று ஆரஞ்சு நிறத்தில் இருந்தன.
அந்த அறையில் இருந்த அழுக்கான வால்பேப்பரின் ஒவ்வொரு அங்குலத்தையும் மறைப்பதற்காக ஆரஞ்சு அங்கிகள் அணிந்திருந்த கைகளின் மந்திர துடுப்பங்களை வைத்திருந்த 7 மந்திரவாதிகள் மற்றும் மந்திரவாதினிகளின் படங்களை ரான் எல்லா இடங்களிலும் ஒட்டியிருந்தான் என்பதை ஹாரி உடனடியாக புரிந்து கொண்டான். அந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உற்சாகமாக தங்கள் கைகளை அசைத்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் உன்னுடைய குவிடிச் குழுவினரா என்று ஹாரி கேட்டான். கட்டிலின் மீது கிடந்த ஆரஞ்சு நிற படுக்கை விரிப்பை ஹாரிக்கு சுட்டிக்காட்டி ரான் ஆமாம், தட்லி கேனன்ஸ் என்று கூறினான். அந்த படுக்கை விரிப்பில் சர் கே என்று பெரிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதோடு வேகமாக பறந்து கொண்டிருந்த ஒரு பீரங்கி குண்டின் படமும் அதில் வரையப்பட்டிருந்தது. லீக் போட்டிகளில் இவர்கள் 9வது இடத்தை பிடித்துள்ளனர். ரானியின் பள்ளிக்கூட வசிய புத்தகங்கள் ஒரு மூலையில் தாறுமாறாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதை அடுத்து நிறைய காமிக்ஸ் புத்தகங்களும் இருந்தன. அவை எல்லாவற்றிலும் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மார்டின் மிக்ஸ் த மேட் மக்குள் கதை இடம்பெற்றிருந்தது. ஜன்னல் மாடத்தில் தவளை முட்டைகளால் நிறைந்திருந்த ஒரு மீன் தொட்டியின் மேல் ராணின் மந்திரக்குள் கிடந்தது. அதற்கு அருகில் அறைக்குள் வந்து கொண்டிருந்த சூரிய ஒளியில் ராணின் செல்ல எலி ஸ்கேபர் சோம்பலாக படுத்து கொண்டிருந்தது. தரையில் கிடந்த தானாகவே கலைந்து கொள்ளும் தீட்டுக்கட்டுகளை தாண்டி சென்ற ஹாரி அந்த அறையில் இருந்த சிறிய ஜன்னலின் வழியாக வெளியே எட்டி பார்த்தான். வெகு கீழே இருந்த தோட்டத்தில் தோட்டப்பேய்களின் கும்பல் ஒன்று திருட்டுத்தனமாக மீண்டும் உட்புகுந்து கொண்டிருந்தன. பின் ஹாரி ரானை திரும்பி பார்த்தபோது தனது அபிப்பிராயத்தை எதிர்பார்த்து பதற்றத்துடன் ரான் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை அவன் கவனித்தான். இந்த அறை கொஞ்சம் சிறியதுதான் என்று ரான் இழுத்தான். உன் அறை போல இது இல்லைதான். மேலே பரனில் வசித்து வரும் கோரைப்பல் ராட்சச பேய்களுக்கு நேர்கீழே நான் இருக்கின்றேன். அது எப்போதும் குழாய்களை தட்டி சத்தம் ஏற்படுத்தி கொண்டும் முனகி கொண்டும் இருக்கும். ஆனால் ஹாரி வாயெல்லாம் பல்லாக நான் இதுவரை நுழைந்ததிலேயே மிகச்சிறந்த வீடு இதுதான் என்று கூறினான். ராணின் காதுகள் சிவந்தன. இத்துடன் இப்பகுதி நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.